தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. அண்மை செய்தி. அஜித் கொலை வழக்கில் புதிய திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மடப்புரம் இளைஞர் அஜித் கொல்லப்பட்ட விவகாரத்தில் தற்போது புதிய திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அஜித் கொலை வழக்கில் தற்போது புதிய திருப்பம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மடப்புரம் அஜித் கொலை வழக்கில் நாடெங்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது அந்த வழக்கில் புதிய திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், விரிவான விவரம். விக்னேஷ், மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக இன்று காலை முதலே சிபிஐ அதிகாரிகள் தற்போது இந்த மடப்புரம் பகுதிகளில் விசாரணையானது தொடங்கியுள்ளனர். இதைத் தொடர்ந்து அஜித்குமார் வழக்கு தொடர்பாக அவரை விசாரணைக்காக தனிப்படை காவல்துறையினர் எங்கெங்கெல்லாம் அழைத்து சென்றார்கள் என்பது குறித்தும் காலையிலிருந்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு அந்த பகுதிகளெல்லாம் சிசிடிவிகளை ஆய்வு மேற்கொண்டு அந்த இடத்திற்கெல்லாம் சென்றது உறுதிதானா, அப்போது அவர் உயிரோட இருந்தாரா என்பது குறித்தும் பல்வேறு விசாரணைகள் செய்து வந்தனர். இந்த நிலையில் இந்த மடப்புரம் அஜித்குமார் உயிரிழந்த அந்த சம்பவம் அன்று அந்த மடப்புரம் கோயிலுக்கு பின்புறம் உள்ள அந்த கோசாலை என்ற பகுதியில் அடித்து துன்புறுத்திய வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் அந்த இடத்தில் கடந்த 3 மணி நேரத்திற்கு மேலாக சிபிஐ அதிகாரிகள் பல்வேறு கட்ட விசாரணையானது நடைபெற்றது. அப்போது அந்த அஜித்குமாரில் தாக்கப்பட்ட அந்த பைப்பை புதிதாக கொண்டு வரப்பட்டு அதை அடித்து அதோட தன்மைகள் எந்தவாறு இருக்கிறது போன்ற வேற என்னென்ன பொருட்கள் கொண்டு தாக்கப்பட்டார் என்பது குறித்தெல்லாம் பல்வேறு கட்ட விசாரணை நடைபெற்று வந்தது. தற்போது அந்த கொலை வழக்கு விசாரணையின் போது தற்போது புதிய திருப்பத்தை அடைந்துள்ளது. அப்போது என்னவென்றால் அந்த மடப்புரம் பின்புறத்தில் தற்போது அந்த விசாரணைக்காக அழைத்து சென்ற அந்த டெம்போ வாகனம், அந்த போலீசார் டெம்போ வாகனமானது வரவழைக்கப்பட்டு அந்த சோதனையான செய்யப்பட்டது. அப்போது அந்த டெம்போ வாகனத்தில் இருவேறு நம்பர்கள் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. அந்த பதிவெண்கள் கொண்ட அந்த நம்பர் பிளேட்டுகளை பறிமுதல் செய்து தற்போது சிபிஐ அதிகாரிகள் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் அந்த பகுதிகளில் அந்த டெம்போ வாகனத்தில் சரக்கு பாட்டில்கள் மற்றும் சீட்டு கட்டிகள் உள்ளிட்டவைகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 2 பதிவெண்களையும் ஒரே நேரத்தில் வைத்து இந்த 2 பதிவெண்கள் எப்படி வந்தது, இது மாற்றி போலியாக நம்பரை வைத்து இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டதா என்பது குறித்தும் தற்போது இந்த சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இந்த கொலை வழக்கு தொடர்பாக பல்வேறு சந்தேகங்களை எழுப்பி வந்த நிலையில் தற்போது அந்த தனிப்படை காவல்துறையினர் பயன்படுத்திய அந்த டெம்போ வாகனம் தற்போது இருவேறு நம்பர்களில் இருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விசாரணையில் பெரும் புதிய திருப்புமுனையை தற்போது அடைந்துள்ளது. இந்த நம்பர் பிளேட்டுகள் மற்றும் அந்த டெம்போ வாகனத்தில் இருந்த சரக்கு பாட்டில், சீட்டு கட்டுகள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் நம்பர் பிளேட் கூட அந்த டெம்போ வாகனத்தில் இருந்ததாக தற்போது அந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் அந்த ஆதார் கார்டு உள்ளிட்ட பல்வேறு கோப்புகளும் அந்த டெம்போ வாகனத்திலிருந்து தற்போது எடுக்கப்பட்டு இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பல்வேறு கட்ட விசாரணையை மேற்கொண்ட நிலையில் தற்போது பெரிய திருப்பத்தை இந்த கொலை வழக்கானது அடைந்திருக்கிறது. விக்னேஷ், தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுபாஷ். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.